சார் இந்த இடத்துல எப்படி சார் இவ்வளோ கூட்டம்? அவன் இடத்த நம்பி ஆரம்பிக்கல, அவனை நம்பி ஆரம்பிச்சிருக்கான். அவன் எங்க கடை வச்சாலும் கூட்டம் அவனை தேடி வரும். புடி. நானும் காலையில கோயில்ல சாப்பிட்டது, அதுக்கப்புறம் சாப்பிடல, பசிக்குது. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு. இப்ப புரியுதா ஏன் இவ்வளவு கூட்டம் வருதுன்னு? திருநெல்வேலியில இருட்டு கடை பத்தி தெரியுமா? தெரியும் சார். ஒரு காலத்துல கோயில் எதிர்த்தாப்புல கரண்டே இல்லாம இருட்டுல ஆரம்பிச்சுது, அதனாலதான் பேர் இருட்டு கடை. ஆனா இப்ப கோயில் எங்க இருக்குன்னு கேட்டா இருட்டு கடைக்கு எதிர்க்க இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருத்தன் நினைச்சா தன் திறமையால ஒரு லேண்ட்மார்க்கே மாற்ற முடியுன்றதுக்கு அது உதாரணம். ஒரு பொருள் அங்க மட்டும்தான் கிடைக்கும்னா அது எங்க இருந்தாலும் கூட்டம் தானா தேடி வரும். தோ இந்த மாதிரி பூவை தேடி தான் எப்போ வண்டு வரும், வண்டை தேடி பூ போவாது. அதான் இயற்கை. சாப்பிடு. உன் சலூனுக்கு இந்த கிளிகள்லாம் வரும்ல? ஆமாங்க சார், அங்கங்க சுத்திட்டு இருக்கோம். மனுஷங்க தான் தன் இருப்பிடத்தை ஈஸியா மறந்துட்டு வேற வேற இடத்தை தேடி போவாங்க. ஆனா பறவைங்க அப்படி இல்லை. கண்டம் தாண்டி போனாலும் அதோட இடத்தை தானா தேடி வரும். அது இருப்பிடத்தை விட்டு கொடுக்காது. உன்னால முடிஞ்சா அந்த கிளிங்க வரும்போது கொஞ்சம் தண்ணி வை. அடிக்காதீங்க ப்ளீஸ். ஏறி பக்கம் ரொம்ப நல்லா இருந்து மழை வந்து எல்லாத்தையும் கெடுத்துச்சு. லிஃப்ட் ஆஃப்டர் வேலை கிடைச்சிருக்கு. மாசம் 12,000 வேலைக்கு போனா குடும்ப பாரம் குறையும் சொல்லிட்டே இருக்கேன். ப்ளீஸ். நம்ம டப்பா டான்ஸ் ஆடிட்டு இருக்கு, இதுல இவன் டான்ஸ் ஆடிட்டு கிழிக்க போறாராமா? சேனல் பக்கம் போயிருக்காங்க சார். உள்ள ஒருத்த சேர்க்கல, உள்ள நம்ம சொல்றது மூட்டை கேட்கலாம்ல. இதுல ஏத்து பேசு. சார் அடிக்காதீங்க சார், நான் பேசுறேன் சார், நீங்க போங்க சார் ப்ளீஸ். ப்ளீஸ் சார். ஏய் மோளத்தை மூஞ்சிக்கல பாரு. இன்னொரு தடவை உங்களை சேர்த்து பார்த்தேன் சாவச்சிருவேன். ஏய் தல என்ன சேனல்ரா அது? ஏன் உள்ள நான் ஹெட்ஸ் அப் டான்ஸ் ஷோன்னு ஒரு ஷோ நடக்குதுண்ணா. இது உங்கள் ஹெட்ஸ் அப் டான்ஸ் சாம்பியன். காம்படிஷனில் கலந்துக்கலாம் நாங்கள் போனோம்னா, ஆனால் எங்களை தூரத்துலேருந்து பார்க்கும்போதே கேட்டை மூடிடுறானுங்கண்ணா. நீங்கள் மொத்தம் எத்தனை பேர்? 11 பேர்ண்ணா. எல்லாரையும் கூப்பிட்டு சலூனுக்கு வா. சிங்கப்பூர் சலூன் இல்லைன்னா இந்த வெற்றிலாம் வந்திருக்காது சார். எங்க பிள்ளைகளை நாங்க கூட நம்பலாங்க. கதை தம்பிதான் அவனுக்கு மேல அதிக நம்பிக்கை வச்சது. அவர் எப்ப இவங்க ஸ்டைல மாத்தினாரோ அப்பவே எங்க லைஃப் மாறிடுச்சு சார். நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கும் அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் ஒரு அருமையான சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. அண்ட் உங்களுக்கான சர்ப்ரைஸ் இதோ. ஹாய், சிங்கப்பூர் சலூன் கூடாரம் பாய்ஸ். உங்கள் டீமோட பேருக்கு தகுந்த மாதிரியே உங்களோட லுக்ஸும் இம்ப்ரெசிவாக இருக்குது. எப்போவுமே எல்லாருக்கும் பொதுவாக ஒரு கனவு இருக்கும். பட் அந்த கனவை நம்ம ஜெயிக்கிறதுக்கு நமக்கு என்றைக்குமே யாராவது ஒருத்தர் தேவை. அப்படி உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆள் தான் கதிர். இன்றைக்கி நான் வரலன்னு தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. நான் கண்டிப்பாக உங்களை உங்கள் இடத்துலேயே வந்து சந்திக்கிறேன். அதாவது உங்கள் சிங்கப்பூர் சலூன்லேயே வந்து சந்திக்கிறேன். தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க டேட். அப்போ அந்த பசங்களை வாங்க வேண்டியது தானே? கமான் டேட், எப்போ பாரு அவனை வாங்க இவனை வாங்குன்னு. ஐ எம் போர்ட் ஆஃப் இட் டேட். அந்த பசங்களெல்லாம் வாங்க முடியாது டேட். அவங்க கதிரோட ஷேர் பண்ணுற பாண்டிங் இஸ் ஸோ அன்பிரேக்கபிள். எப்போ பாரு நம்மளே ஜெயிச்சுட்டு இருக்க முடியாது டேட். நேற்று நாம, இன்னைக்கு இவன், நாளைக்கு வேற யாரோ. தட்ஸ் அ லைஃப் சைக்கிள். என்னடா சொல்ல வர?
கோனியாக், ஸ்காட்லாண்ட் ஸ்காட்ச், மெக்சிகன் டெக்கிலா இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ஒரு மண்டக்குமார் அம்மா எடுத்து வைங்க. லெட்ஸ் cheer up for the Singapore Saloon boys and have a drink. இந்த பகுதியில் யாரும் குடியிருக்க கூடாது. இத கோர்ட்டு தடை செய்யப்பட்ட பகுதி அறிவிச்சிருக்காங்க. அதனால தற்காலிகமா அரசாங்கம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல போய் நீங்க எல்லாம் குடியிருங்க. உங்களோட பொருளை எடுத்துக்கிட்டு இப்பயே கிளம்பணும். கிளம்புங்க. என்னண்ணே நீங்க எல்லாரும் காலி பண்றீங்களா? நாங்கள் இங்கிருந்தோ வந்தோம், திருப்பி எங்கேயானு போனுங்க. அதெல்லாம் பழகி போச்சுப்பா. ஆனால் இந்த சலூனை இப்போ தான் கஷ்டப்பட்டு முன்னுக்கு கொண்டு வந்தியப்பா. அதுக்குள்ளே திருப்பி இப்படி பண்ணால் என்னப்பா செய்யுது? உள்ளே இருக்கிற உங்கள் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியில் எடுத்து வச்சா நல்லா இருக்கும். மக்களின் ஏகோபித்த ஆதரவு பெற்ற இந்தியாவின் மிக பிரபலமான ஹெட்ஸ்அப் டான்ஸ் ஷோ நிகழ்ச்சியின் இறுதிப் போட்டிக்கு சிங்கப்பூர் சலூன் கூடாரம் அணியினர் தகுதி பெற்று இன்று மேடை ஏற போகிறாங்க. ஆனால் எந்த சிங்கப்பூர் சலூனால் அவங்க இறுதிப் போட்டிக்கு போனாங்களோ அந்த சிங்கப்பூர் சலூனை இறுதிப் போட்டி நடக்கும் இதே நாளில் இடிக்க போகிறாங்க. இந்த இடிப்பு நடவடிக்கைகள் சிங்கப்பூர் சலூன் கூடாரம் அணியின் வெற்றியை பாதிக்குமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சன் நியூஸ் செய்திகளுக்காக ரத்னகுமார். ஹேய், நீங்க ஃபைனல்ஸ் போல? நம்ம இன்னும் உங்களுக்கு எந்த லுக்கும் பண்ணலையடா. சலூனே போகுது. நாங்கள் போய் என்ன பண்ண போகிறோம்? போனால் தோத்துருவோண்ணா. நம்மளுக்கெல்லாம் ஜெயிக்கிறது தவிர வர வழி இல்லை. உட்கார்றா உட்கார்றா. சக்சஸ் இஸ் நாட் an ஆப்ஷன், மஸ்ட். ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம ஹெட்ஸ்அப் டான்ஸ் சாம்பியன்ஸோட தி கிராண்ட் ஃபினாலே. கிராண்ட் ஃபினாலேக்கு ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் வந்திருக்காரு. அவர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஆக்டர் ஜீவா சார். தேங்க்யூ. வெல்கம் சார். முதலாவதா வந்து ஆடி கலக்க போறது மும்பை கிங்ஸ். பசங்க ஸ்டுடியோ ரீச் ஆயிட்டாங்களா? ஷோவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மும்பை டீம் தான் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்றாங்க. சார், பசங்களோட டான்ஸ் ஷோ டிவியில் லைவ்ல சார் இப்போ என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஃபைனல் சார், அதை மட்டும் பார்த்துறோம். எப்பவுமே எல்லாருமே சேர்ந்து தான் சார் பார்ப்போம். 10 நிமிஷம் தான் சார், அதுக்கப்புறம் எங்களால் அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ். சார் 45 மினிட்ஸ் டெமாலிஷிங் பண்ணி ரிப்போர்ட் அனுப்பணும். கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க சார். சார் எல்லாம் தப்பு எம்எல் தான் சார். இன்னைக்கு இந்த பசங்க எல்லாம் ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணமே கதிர் தான் சார். இல்ல சார், அவங்கள உள்ள விடுங்க சார். ஏற்கனவே Please லேட் சார். பார்த்துட்டு போயிடுவாங்க உள்ள சார். விடக்கூடாது சார். சார் நான் காலில் விழுறேன் சார். சார் நீங்க எதுக்கு அவங்க காலில் விழணும்? போங்க.
இட்ஸ் ஓகே. அண்ணே நம்ம ஆளுங்களை கூட்டு வாங்க வாங்க. ஜீவா சார் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்க சார். கைஸ் உண்மையிலேயே செம்மையா கலக்கிட்டீங்க. ஐ அம் ஷூர் ஆடியன்ஸ் ஆல்சோ பயங்கரமா என்ஜாய் பண்ணிருக்காங்க. சோ அத்தா மஜ்ஜி சதக்கலி. மும்பை கிங்ஸ் டீம் அவங்க ஆட்டத்துல ஒரு கலக்கிட்டு போயிட்டாங்க. ஃபைனல்ஸ்க்கே ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிட்டு போனா இந்த டீமை அடுத்து வர டீம் பீட் பண்ண போறாங்களா இல்ல பணிஞ்சு போறாங்களா? லெட்ஸ் வெல்கம் சிங்கப்பூர் சலூன் கூடாரம். ரெண்டு டீமுமே செம்மையா போட்டி போட்டு கிழிச்சு தள்ளிட்டாங்க. அண்ட் நம்மளும் வந்து நம்ம ஷோவோட கிளைமேக்ஸ்க்கும் வந்தாச்சு. அண்ட் ஆன்லைன் votingம் முடிச்சு மக்களும் தேர்ந்தெடுத்துட்டாங்க யாரு வின்னர்ன்ட்டு. And the countdown begins. 3, 2, 1. Who else? Obviously it's Singapore Saloon Kudaram. Go on for proceedings.
மனுஷங்க தான் தன் இருப்பிடத்தை ஈஸியா மறந்துட்டு வேற வேற இடத்தை தேடி போவாங்க. ஆனா பறவைங்க அப்படி இல்லை. அது இருப்பிடத்தை விட்டு கொடுக்காது. இந்த கிளிகள் இந்த இடத்த விட்டு போவாது. என்னாலே அவங்கள விட்டு வர முடியாது. எங்களுக்கு என்ன நடந்தாலும் இங்கே நடக்கட்டும். நீங்க என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோங்க. மற்றவங்க எல்லாம் போயிடுங்க. சுற்றி 8 மாத காலமாக குடிசை போட்டு வாழ்ந்து வந்த இந்த மக்கள் அவர்களை காலி செய்வதை பற்றி கூட கவலைப்படாமல் தங்களுடைய போராட்டத்தை சிங்கப்பூர் சலூனுக்காக முன்னெடுத்துள்ளனர். மேலும் இந்த போராட்டமானது தீவிரமடைந்துள்ளது. நேரம் செல்ல செல்ல பொதுமக்களின் கூட்டம் அதிகரித்தே கொண்டிருப்பதால் போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிளிகளும் மனிதர்களும் சேர்ந்து போராடுவது உலக அதிசயமாகவே பார்க்கப்படுகிறது. மேலும் பல்வேறு முக்கிய பிரபலங்களும் தங்களுடைய கருத்துக்களை எக்ஸ் வலைதளத்தின் வாயிலாக தெரிவித்து வருகின்றனர். சிங்கப்பூர் சலூனுக்காக கிளிகள் சேர்ந்து போராடும் இந்த அதிசயமான காட்சிகளை பேஸ்புக், எக்ஸ், வாட்ஸ்அப் போன்ற பல்வேறு சமூக ஊடகங்கள் மூலமாக மக்கள் பரவலாக பகிர்ந்து வருகின்றனர். இந்நிலையில் சிங்கப்பூர் சலூனுக்கு ஆதரவு தெரிவித்து சிங்கப்பூர் வெளியுறவுத்துறை அமைச்சர் எக்ஸில் பதிவிட்ட கருத்து வைரலாகி வருகிறது. மக்களின் உணர்வுகளை கவனத்தில் கொண்டு சிங்கப்பூர் சலூன் இடிக்கப்படுவது நிரந்தரமாக கைவிடப்படுவதாக சற்று முன்பு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளார் முதலமைச்சர். மேலும் சிங்கப்பூர் சலூனை சுற்றி இருந்த குடிசை பகுதி மக்களை 50 கிலோமீட்டருக்கு அப்பால் குடியமர்த்தப்படும் திட்டம் கைவிடப்பட்டு மக்களின் கோரிக்கைகளுக்கு இணங்க 2 கிலோமீட்டர் அருகாமையிலேயே அரசு வீடுகளை ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கிளிகளின் போராட்டத்தை வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக கருதி அந்த இடத்தை பறவைகள் சரணாலயமாக மாற்ற வழிவகை செய்யப்படும் என அரசு அறிவித்துள்ளது. மேலும் சிங்கப்பூர் சலூனை நவீன தொழில்நுட்பத்தின் மூலமாக வேறு பகுதிக்கு நகர்த்தி அமைத்து அதன் திறப்பு விழாவிற்கு சிங்கப்பூர் வெளியுறவுத்துறை அமைச்சரை அனுப்பி வைப்பதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ഇക്ക നിങ്ങളുടെ ഫോട്ടോ പത്രത്തിൽ വന്നിട്ടുണ്ട്.